எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்ற பரிவோடு மகிழ்ந்த அல்செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்தி 5/4/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம். மேற்கு திசை நோக்கி போறதா இருந்தால் புதிய காரியங்களுக்கு வெள்ளம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய தேதி திருதிய தேதி காலை 11:51 வரை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். யோகம் வஜ்ரம் நாம யோகம் மதியம் 2:25 வரை, பின்பு சித்தி நாம யோகம். கரணம் பத்திரை கரணம் காலை 11:51 வரை, பின்பு பவக்கரணம். சந்திராஷ்டமம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம பங்குனி மாத குறிப்பில் கும்ப ராசியோட பார்ட் 2, நேற்று கும்பராசிக்கு பார்ட் 1 நம்ம பேசியிருந்தோம். இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கும்பராசிக்கு 6ஆம் இடம் கடக வீடா வரும். அதுதான் வேலையை குறிக்கக்கூடியது. அதன் அதிபதி சந்திரன் வந்து கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல சுயசாரமான திருவோண நட்சத்திரத்துல வந்து பயணம் செய்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இரவு பகல் பாராமல் வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது இரவு குறிக்கக்கூடியது. அப்போ இவங்க எப்போதுமே வேலை 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 இந்த பங்குனி மாதம் ஃபுல்லாக ஓவர் டைம் அதிகமாக இருக்கும். அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். நல்ல வருமானம் கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இடமாற்றம் கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடம் இடமாற்றத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி புதுசாக வேலை தேர்றவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு எப்படி சார்? கும்பராசிக்கு நேர் 7ஆம் இடம்ங்கிறது சூரியன் வருது. இந்த சூரியன் அங்கே சிம்ம வீட்டில் ஆல்ரெடி கேது பகவான் 1 வருஷமா இருக்கிறாங்க. இந்த 7ஆம் அதிபதியான சூரிய பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு சாரம் பெற்று 2ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்ட்னர், அதாவது வந்து ஆணாக இருந்தால் பெண் மனைவி, பெண் அப்படி இருந்தால் கணவர், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்மீக எண்ணங்கள் வரும். அல்லது ஆன்மீகம் வரவில்லை அப்படின்னா கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையில் இருப்பாங்க. யார்கிட்டையும் பேசாமல் தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு சில துன்பத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய காலங்கள், காயம் ஏற்படக்கூடிய நேரம், மனம் உளைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முடிவு சரியாக எடுக்க முடியாமல் திணறுவாங்க. கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? கும்பராசியில் பிறந்தவங்களோட ஆப்போசிட் பார்ட்னரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. தந்தைங்கிற ஸ்தானம் கும்ப ராசிக்கு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் வருவாங்க. துலாம் வீடு, அதன் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல வந்து உச்ச நிலையில் வந்து இருக்கிறாங்க சனீஸ்வரம் பெற்று. அப்போ கண்டிப்பாக இவங்களோட தந்தையானவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிரிகளால் தொல்லைகள் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. தன் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடம் சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையை ஏற்படும், பகை ஏற்படும். ஓகேங்களா? அது குரு சாரம்னால ஆன்மீக பயணங்கள், ஆன்மீகம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது உண்டு.
ஓகேங்களா. தந்தையினால குடும்பத்துல வந்து ஒரு சில துன்பங்கள் வரலாம். ஆனா நல்ல வருமானம் வரும். அல்லது வந்து குடும்ப நபர்ல யாராச்சும் ஒருத்தங்களுக்கு கண், பல் சம்பந்தப்பட்ட வியாதி வந்துட்டு போகும். அடுத்தது 10ஆம் இடம்ங்கிறது தொழில் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. இந்த 10ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில வந்து பயணம் செய்வார். ராகுவோட சாரத்துல. அப்ப கண்டிப்பாக மாமியாருக்கு வந்து வீடு வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் உண்டு. அதே மாரி அவங்களுக்கு காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தொழில் செய்றவங்க குறுக்கு வழியில வந்து இந்த இந்த மாதம் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. தொழில் செய்றவங்க வரி கட்டாம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன குறுக்கு வழியில இருக்கு அப்படிங்கிறத நெனைப்பீங்க. ஆனா அதுல மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கவனம் வேண்டும். அடுத்தது 11ஆம் இடம்ங்கிறது வந்து மூத்த சகோதர, சகோதரி அல்லது மருமகன், மருமகள குறிக்கக்கூடியது. கும்ப ராசிக்கு 11ஆம் இடமான குரு பகவான் தான் மூத்த சகோதர, சகோதரி அல்லது மருமகன், மருமகள். அவங்க வந்து 5ஆம் இடத்துல கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அங்கேருந்து தன்னோட பார்வையில தனுசு வீட்டை பார்க்குறாங்க. அப்ப வந்து அவங்களோட வாழ்க்கை துணை மீது ரொம்ப அன்பு, பாசம் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா. அந்த இடத்த 11ஆம் இடத்த சனி பகவானும் பார்க்கறனால, அவங்களுக்கு அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், மருமகன், மருமகள்ங்கிறது சோம்பேறியா கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இவங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட ஆர்வம் அதிகமாக வந்துட்டு போகும். ஓகேங்களா. அடுத்தது பதவி உயர்வு கிடைக்குமா? கும்பராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டா? அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சுயசாரம் பெற்று இருக்கிறாங்க. இந்த 12ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலை கும்பராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த 2வது முயற்சியில வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா. நாளைக்கு வந்து நம்ம மீன ராசியை பத்தி பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்க லைஃபுக்கு தேவையான அனைத்தையும் பெற முடியும். 100 நாள்ல கிடைக்கும். உங்களோட கோரிக்கை பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா 100 நாள் 100 டேஸ்ல வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். திருமணம் நடக்கணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? கடன் அடைன்னு சொல்லக்கூடாது. நல்ல வருமானம் வேணும். இதுதான் பாசிட்டிவ் வார்த்தை. நல்ல வருமானம் வேண்டும். ஆரோக்கியம் மேம்படணும். இதுதான் பாசிட்டிவான வார்த்தைகள். இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க வந்து வார்த்தையை வந்து தேர்ந்தெடுத்துங்க. சின்னதா தான் இருக்கணும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் லக்கி நம்பர் 90. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் லக்கி நம்பர் 99. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 95. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. இவையெல்லாம் காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர், அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு எல்லாம் வச்சிருக்கீங்களா? தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா குரு காணிக்கை பெற்றுக்கொண்டுதான் தெரியப்படுத்தப்படும். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.